ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 Deadly Sins இம்பீரியல் Wrath ஆஃப் த காட்ஸ் சீசன் 3 எபிசோட் 5 எமோஷனல் மேல்ஸ்ட்ரோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம எலிசபெத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த போரை இதோட நான் முடிவுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா அவரோட விங்ஸை பயன்படுத்தி ஒரு பெரிய பவரை பார்த்தீங்கன்னா அன்லீஷ் பண்ணுறா. ஸோ இந்த 4 ஆர்கேங்களில் நம்ம எலிசபெத்துமே ஒன்று தான். ஸோ மொத்தமாக 4 பேர். அந்த 4 பேரில் நம்ம எலிசபெத் அவளோட பவரை யூஸ் பண்ணி இவங்களுக்குள்ள இருக்கிற டார்க்னஸை பார்த்தீங்கன்னா இவ வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. எலிசபெத் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பூச்சிங்களை நம்ம அழிக்க வேணுமே தவிர அவங்கள நம்ம காப்பாற்றக்கூடாது அப்படின்னு லுடிஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ட்ரோலுக்கு கிளக்ஸோனியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க மெலியதாஸ் அப்படின்னு கேட்கும்போது ஸோ எலிசபெத் அவளோட லைட் பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் பவரை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்க 2 பேருமே விடாமல் அவளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு மெலியதசமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த மாதிரி டீமன்ஸை காப்பாற்றி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டெர்மேரியல் பேசிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரேன், நான் இவங்களை கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம லுடோசியல் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். ஆனால் நான் அதுக்கு வீட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குறுக்க நிற்கிறான். மெலிதாஸ் எப்படி அதுக்குள்ளே அங்கே போனார் அப்படின்ட்டு இருக்கும்போது எலிசபெத் என்னாலும் பரவாயில்ல, உனக்காக உயிர் கொடுக்குறதுக்கு நான் இருக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாரு, நான் இவங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக நின்றுருக்கிறான். ஆனால் லேடி எலிசபெத், நீங்கள் எதுக்காக அந்த பூச்சி மாதிரி இருக்கிற இனத்தை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ துடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க எல்லாருமே நமக்கு கீழே தானே அப்படின்னு டர்மியல் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கருத்துக்களை யார் உங்களுக்காக உள்ள திணிச்சது அதை முதல்ல சொல்லுங்கள். எல்லாருமே நல்லவங்க தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான தகுதி இருக்குது. வெளியலுக்கு அப்புறம் வர சூரியனோட வெளிச்சத்தை எல்லாருமே பார்க்கணும். செயின் கிளானில் இருக்கிறவங்க, ஃபேரி கிளானில் இருக்கிறவங்க, அண்ட் காடஸ் கிளானில் இருக்கிறவங்க, டீமன் கிளானில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே அந்த வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் பேசிகிட்டு இருக்கிறா. இந்த கருமத்தை நான் இதவே முடிச்சு காட்டுற பாருங்க, பைத்தியகரத்தமாக பேசிகிட்டு இருக்காதீங்க. டேர்மியல் சேரியல் 2 பேரும் என்ன அங்கே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் இங்கே வாங்க, எனக்கு கை கொடுங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த டீமன் கிளானை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லுடோசியில் கூப்பிட்றாங்க பாருங்க. ஆனால் இவங்க கை கொடுக்கறது நம்ம லுடோசியலுங்க இல்லை, நம்ம எலிசபெத்துக்கு தான். ஸோ அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஹெல்ப்பிங்க்கு. அண்டு இதெல்லாமே உன்னால் முடியும் எலிசபெத், நீ நல்லா கரெக்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதஸ் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவளோட ஃபுல் பவர் திரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அட்டாக் பண்ணுறா பாருங்க. ஸோ இவன் அட்டாக் பண்ண அவங்களுக்குள்ளே இருக்கிற மிருகம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே வேறு மாதிரி ஆனதுக்கப்புறம் இவங்களோட டார்க்னஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காத்தோட கத்தா மறந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மூன் ஸ்பீட் அப்புறம் டெய்ரி 2 பேருமே அவங்களோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த இண்டோரா அப்படிங்கிற ஒரு மோட்ல இருந்து இவங்க கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. இவங்க இப்போ சாதாரணமான டீமன் கிளானில் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த ஃபேரி கிங் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் காடு மாதிரி இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சேதமாயிருச்சு. அண்ட் இப்போ அவங்க 2 பேருமே உயிரோட தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் கேட்கும்போது ஆமாம் இப்போ அவங்க 2 பேருமே சரியாயிருவாங்க அப்படின்னு மெலியதா சொல்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துட்டா. இப்போ நான் அவங்களை கொன்னே காட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லுடோசியல் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியதஸ் கத்தும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறான். இவங்க பறந்து போய் விழுகிறப்பல லுடோசியல் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க கிங் ட்ரோல், கிங் கிளக்ஸோனியா, நீங்கள் அவங்கள எதுக்காக காப்பாற்றுறீங்க, அவங்க 2 பேருமே சாகணும் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் உண்மையான ஒரு போர் வீரனா கோலடா நீயே, ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸில் இருக்கும்போது நீ அவங்க அட்டாக் பண்ண போயிட்டுருக்கிறேன், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குது அப்படின்னு ட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி லுடோசியஸ் நானுமே அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற ஒரு இலக்கில் தான் இருக்கிறேன் அப்படின்னு இங்கே நம்ம லக்ஷ்மணி சொல்லிட்டு இருக்கிறா. பார்த்தீங்களா, நீங்கள் தான் என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க, வாங்க நம்ம போய் கொள்ளலை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குமே இங்கே வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குதுல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு நிறைய சூழ்நிலை இருக்கும், அவங்க சூழ்நிலையால தான் கெட்டவங்களா மாறி இருப்பாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு லக்ஷ்மணி பேசிகிட்டு இருக்கிறா. ஸோ நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ட்ரோல், கிளக்ஸோனியா, அப்புறம் டேர்மியல், சேரியல், நீங்கள் 2 பேர்த்துக்குமே நன்றி அப்படிங்கிறாங்க. லேடி எலிசபெத் பண்ண உதவினால தான் நாங்களுமே சேர்ந்து பண்ணணும், உனக்கெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது உனக்கு செம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சரி நெரோபஸ்டா நம்மளோட செலஸ்டியல் ரியலை திறந்து விடு, அங்கே இருக்கிற எல்லா காடஸுமே இங்கே வரட்டும், நெரோபஸ்டா இருக்கிறியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்ட் மூலையே பார்த்தீங்கன்னா நெரோபஸ்டா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எங்கே இருக்கிறேன், ஆமாம்ல இருங்க நான் இதை ஓப்பன் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொயினானவுக்கு திரும்பினதுக்கப்புறம் அந்த ரீலாமல் ஓப்பன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம மெலஸ்குள்ளே தான் அந்த ரீலாமல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் காத்துரு, ஏன்னா உங்களோட அந்த செலஸ்டியல் ரீலம் போய் எங்களோட டீமன் ரீலம் ஓப்பன் ஆக போகுது, அதனால் நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, நீங்கள் 2 பேரும் எப்படி இங்கே உள்ளே வந்தீங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது நீ ஒன்றுமே கொல்லப்படாத, இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் பொறுத்துக்க, நம்மளோட டீமன் கிளானில் இருக்கிற எல்லாருமே இங்கே வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு மேலஸ்குள்ள அவப்பட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறா. ஸோ இப்போ சண்டை போட்டு எல்லாமே முடிஞ்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எத்தனை டீமன்ஸ் அவங்க கொண்டிருப்பாங்கன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கிளான் இருக்கிறவங்களாமே இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஜெரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறா. என்னாச்சு உனக்கு, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு ரோ கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
நிஜமாலுமா என்கிட்ட ஏதோ பொய் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வெக்கப்படுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஏன்னா உங்கள் அண்ணன் தானே இந்த ஃபேரி ஃபாரஸ்ட்டுக்கே பெரிய கிங்கு. ஸோ அதனால தான் நான் அவன்கிட்ட கேட்குறேன், உங்கள் அண்ணன் எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அண்ணன் உண்மையிலேயே ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடு இருக்கிறவன், அவன் ரொம்பவே நல்லவன் தெரியுமா, எனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அது கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரேட் பேசிகிட்டே இருக்கிறான். சரி நீ என்னை பார்த்து திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் அந்த மாதிரி திக்கியெல்லாம் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இங்கே லைட் ஆஃப் கிரேஸில் இருந்து ஒரு மெசேஜாட்ட வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த ஸ்டிக்மா பேஸை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெரோபாஸ்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறா. இந்த லைட் ஆஃப் கிரேஸை இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 2 பேர் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி எனக்கு வேலை வந்துருச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோ இங்கேருந்து கிளம்பாரமா இருக்க. ஜெயின் கிளானால் எங்களாலேயே முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியும், மனுஷங்களான நீங்கள் எல்லாருமே கம்மனு வேலையை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின் கிளான் இருக்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா எனக்கான வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை உருவி அந்த இடத்துல இருக்கிற டீமன்ஸை போய் அடிப்பான்னு பார்த்தா இங்கே இருக்கிற ஜெயின் கிளானை பார்த்தீங்கன்னா போய் அடிக்கிறான், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் கிளான் இருக்கிற ஒருத்தனோட கழுத்தை பார்த்தீங்கன்னா அறுத்து விட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ரத்தமாக அப்படி தெரிக்குது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மனுஷங்க நம்மளை பிட்ரே பண்ணிட்டானுங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளை துரோகம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு ஃபேரி கிளான் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபேரி கிளானு அப்புறம் டீமன் கிளான் இருக்கிற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அட பாவீங்களா, வரம் கொடுத்து தலையிலேயே கை வைக்கிறீங்களா, உங்களால நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் கிரேஸை பார்த்துட்டு இருக்கிற ஒரு வயசானவருமே பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் கிரேஸை திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல பாதுகாத்துட்டு இருக்கிற ஜெயின் டீமே பார்த்தீங்கன்னா அங்கே மனுஷங்க கொண்டு போட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் டீமன் கிளானில் ஒரு அங்கே தானா, ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு இப்போ பேர்த்த கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கேட்கும்போது, நாங்கள் ஒன்றும் டீமன் கிளான் கிடையாது, நாங்களுமே டீமன் கிளானோட கொள்கையில் வச்சுருக்கிறவங்க தான், ஏன்னா எங்களுக்கு நீங்கள் எல்லா கிளானுமே சாகணும், எங்கள் மனுஷங்க மட்டும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இங்கே அதே சமயத்தில் இங்கே இவங்களுக்கு ஏதோ கெட்டதாக நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லைட் ஆஃப் கிரேஸில் ஏதோ கெட்டது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஹார்ட் பீட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நான் ஏதாவது அங்கே போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளக்ஸனியே பேசிக்கிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் அந்த டீமன் ட்ரீ நம்ம தோற்கிறதுக்காக நம்ம மேலஸ்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் கோத்தர் த செல்ஃப்லெஸ்னஸ்க்கு இங்கே யாரோ வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதே சமயத்தில் கிளக்ஸனியா ட்ரோல் 2 பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சராக இருந்தாலுமே நான் இவங்களை இந்த மாதிரி இடத்த காப்பாற்ற விட மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் அவனை தான் காப்பாற்றன்னு நம்பி இங்கே விட்டு போயிருக்கிறேன், ஆனால் இப்போ அவங்களே ஏதாவது பிட்ரே பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கிளக்ஸனியை பேசிகிட்டு இருக்கும்போது, டேய் கிங் நீ சொல்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்கள கொண்டு போட்டுருந்தா நான் அவங்கள சுத்தமாக மன்னிக்கவே மாட்டேன், அவங்க எல்லாருமே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் கத்திக்கிட்டே இருக்கிறான். கிளக்ஸனியை முன்னாடி வேகமாக பறந்து போயிட்டு இருக்கும்போதே நம்ம கோத்திரத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தலையிட்டுறான். இந்த பக்கம் நம்ம கிளக்ஸோனியாவே பார்த்தீங்கன்னா தலையில் முட்டிங்க கீழே விழுந்துடுறான். யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவன் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான், இவன் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஏற்கனவே தெரியுமா, ஸோ என்னோட பேர் தான் கோத்தர் த செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அதெல்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டு எதுக்காக எங்களோட வழியில் இருக்கிற அப்படிங்கும்போது எப்படி இருக்குது இந்த பெரிய பையனோட பஞ்ச்ரியலாக்கு ஒரு வில்லன் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கேட்டுட்ருக்கிறான். டேய் என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறியா, இந்த மாதிரி சமயத்தில் விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மரியாதை வழி விட்டு போ அப்படிங்கிறாங்க. ஓ விளையாட்டாது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது அப்படின்னா, சரி நாம் இங்கிருந்து விளையாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி உங்க கூட சண்டை போடுற அளவுக்கு எங்கிட்டலாம் நேரம் கிடையாது கோத்தர், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நீ இன்னும் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் கோத்தர்னா 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு ஆளாக தான் இருப்பேன், நீங்கள் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இல்லைனா அப்போ நான் யார் அப்படின்னு கோத்தர் கேட்கும்போது, நீ 7 டெட்லி சின்ஸில் இருக்கிற ஒருத்தர் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிளக்ஸோனியா சொல்கிறான். 7 டெட்லி சின்ஸா, அது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது, நாங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் மேலஸ்குள்ளே நான் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அந்த செலஸ்டியல் போர்ட்டலை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜாட்ட கொடுக்குறா. டே நீ மேலஸ்குள்ளாவை சேர்ந்தவளா, அதாவது 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே லைட் ஆஃப் கிரேஸ் கிட்ட காட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே பார்த்தீங்கன்னா காடஸ் கிளனில் இருக்கிறவங்கள அப்புறம் ஜெயின் கிளனில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தங்களும் அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவங்களை எப்படியாவது காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வேகமாக போயிட்டு இருக்கிறான். நம்ம கிளக்ஸனியோ ட்ரோலையுமே பார்த்தீங்கன்னா கிளக்ஸனியோ திடீர்னு ட்ரோல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் இது பண்ணல, அவன் தான் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட பவர்ஸை யூஸ் பண்ண வைக்கிறான். சொல்ல போனால் உன்னோட பாதி மெமரிஸை அழிச்சதுக்கு காரணமே இவன் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன் கிட்ட இங்கே நம்ம கிளக்ஸனியோ சொல்லிட்டு இருக்கிற பாருங்க. என்னது என் மெமரிஸ் அழிச்சானாட்டு, என் மெமரிஸ் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துட்றா அப்படிங்கிறாங்க. அட டிஎன்ஏ, நான் உன்னோட மெமரிஸ் சொன்னது 3000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற உன்னோட மெமரிஸ், இவன் ஒன்று எடுக்கல, 3000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற மெமரிஸ் அவருக்கான் பார்த்து அவன் தான் எடுத்து அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னா அவங்ககிட்ட தெரியத்தனமா கேட்டேன், என்ன மனுஷரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பேசிக்கிட்டு இருக்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் 3000 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கௌதர் கேட்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நாங்கள் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கிறோம், ஒரு 3000 வருஷம்
நாங்கள் பின்தங்கி இந்த உடம்புக்குள்ளே இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறத கேட்கறக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. வேற என்ன தெரியும் அப்படின்னு கோத்தர் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது லைட் ஆஃப் கிரேஸை காட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் டீமன் கிளான் இருக்கிற ரியலாம் ஓப்பன் பண்ணுறதுக்காக மெலஸ்குலா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணது டீமன் கிளானில் இருக்கிற ரியலம் இல்லை, டீமன் கிளான் பிரிசனர் ரியலம் தான் பார்த்தீங்கன்னா இவ திறந்து விட்டுருக்கிறா. இந்த மாதிரி சமயத்தை நான் எதுக்காக இப்படி ஒரு பிரிசனை ஓப்பன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, அந்த கோத்தர் தான் என்னோட மைண்டை மேனிப்புலேட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். டே கோத்தர், நீ மட்டும் என் கையில் கிடச்சினோ நான் சும்மா விட மாட்டேன்டா, எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த பிரிசனை நீ என்னை ஓப்பன் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் நான் தான் அவனை அப்படி யூஸ் பண்ண வச்சேன், என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்பவே கோவப்பட வச்சிருந்தாட்டு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கத்துனீன்னா டீமன் கிங்க்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நான் வெளியே வந்ததுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செயின்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்துருக்கிறாப்ல. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசன் மாதிரி. நான் அவனை என்னை ஒரு பகட கையை யூஸ் பண்ணிவிட்டு அவனை வச்சுக்கிட்டேன். நீ ரொம்பவே சத்தம் போட்டுட்டு இருக்காத, ஏன்னா இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலாஸ் கூட அவட வாயுமே பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுட்டாப்ல. இது என்னது, என்னால் அசைய முடியல, எனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது ஆக்சுவலி வெளி உலகத்துக்கு ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கணுமே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அவனையுமே வெளி உலகத்தில் விட்டுட்டு கடந்த 5 தலைமுறையாக நான் இதே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஸோ என்னோட பேர் தான் கோத்தர் த செல்ஃபிஷ்லெஸ்னஸ். நான் தான் உண்மையான கோத்தர். அவன் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் ஒரு பப்பட் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே அவன் பேச இங்கே நம்ம கோத்திரமே பார்த்தீங்கன்னா ட்ரோல் கிளக்ஸோனு கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறான்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் மெலஸ்குலா, நான் உண்மையான என்னை பார்த்ததே இல்லை, இதுதான் நான் உண்மையான கோத்தர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றியும் கேட்குறது எல்லாமே எனக்கு நல்லாவே கேட்குது. இங்கே சுற்றியும் இல்லை ஏகப்பட்ட வலி, கோவம், ஆக்ரோஷம் சுற்றியும் இங்கே கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாமே எனக்கு நல்லாவே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோத்திர பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே ஹியூமன்ஸ் அண்ட் ரோ அப்புறம் அவனோட டீமர்ஸ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற கிளான் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் எல்லாமே அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோத்திர பேசிக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த பப்பட்டுமே சேர்த்து பேசிக்கிட்டு இருக்குது. நீ பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, ஏன்னா இப்போ ஹோலி வார் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த டீமன் ட்ரீலாம் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் நீ வந்துட்டேன் இங்கே அப்படின்னு மெலாஸ்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறா. அந்த ஒரு காரணம் பார்த்தா நான் இங்கே வந்திருக்கிறேன், ஏன்னா டீமன் கிங்கு ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடியே செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் என்னால் இங்கே வர முடியல. ஆனால் இப்போ என்னால் முடியுது. அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி தான் நான் இங்கே நல்லா வெளியே வந்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அழிக்கப்பட வேண்டியவங்க, அவங்கள அழிவை கொண்டு வரதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கோத்திர பேசிக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.